Hi everyone. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் how to visualize crystal structures using Vista software வச்சு எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்குறோம். அது மீன் டைமில் இந்த Vista சாஃப்ட்வேர் ஈஸிலி அதாவது ஃப்ரீலி அவைலபிள் ஃப்ரம் தி கூகுள், அதை எப்படி டவுன்லோட் போடுறதுங்கிறதும் இந்த வீடியோ எண்டில் நான் சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணுறது, அது எப்படி நம்ம இந்த சாஃப்ட்வேரில் வச்சு நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரை ஈஸியாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இது என்டையர் வீடியோவும் இருக்கும். இந்த டவுன்லோடுக்கான எப்படி அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இதையும் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் கிறிஸ்டலோகிராஃபி டேட்டா பேஸ்னு ஒரு இது கூகுள் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோன்னா உங்களுக்கு மேலே ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். கிறிஸ்டலோகிராஃபி ஓப்பன் டேட்டா பேஸ்னு. இப்போ இந்த டேட்டா பேஸில் தான் நம்ம டேட்டாவை எடுக்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ஆர்டிலேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஜேசிபி கடைசி நம்பர் வச்சு அதோட ஏபிசி வேல்யூ இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடோ காப்பர் ஆக்சைடோ நிக்கல் ஆக்சைடோ ஏதோ ஒரு இதை எடுத்துருவோம். அதுக்கான கரஸ்பாண்டிங் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறத விசுவலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு தான் நம்ம இங்கே எடுப்போம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே இங்கே பாருங்கள் 1 to 8 எலிமெண்ட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மெட்டீரியல் சிங்கிள் மெட்டல் ஆக்சைடு இருக்கலாம், பைனரியாக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஆர்கானிக் மெட்டீரியல், அது மாதிரி எதுவும் என்னென்ன எலிமெண்ட் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த எலிமெண்ட்டை இங்கே காம்போசிட் அதாவது டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி நம்பர் ஆஃப் எலிமெண்ட் மேக்ஸிமம் எத்தனை மினிமம் எத்தனைன்னு கொடுத்துட்டு நீங்கள் சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ஸ் எலிமெண்ட்ஸ் மினிமம் அது மேக்ஸிமம் போட்டிருக்கு. நான் இப்போ காப்பர் ஆக்சைடுன்னு எடுக்கிறேன். இப்போ காப்பரும் ஆக்சிஜனும் சேர்ந்து 2 எலிமெண்ட், அதாவது 2ன்னு கொடுத்துட்டு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ இது கொடுத்தோன்னே நிறைய டேட்டா ஜென்ரேட் ஆகிருக்கும் உங்களுக்கு. நம்மளுடைய டேட்டா எந்த இதில் மேட்ச் ஆகுதோ அதை நம்ம அந்த ரெஃபரன்ஸை எடுத்து நம்ம விசுவலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சென்டுன்னு நம்ம கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், CAF அதாவது அதான் அந்த ஃபைல், இதுதான் அதோட சோர்ஸ் ஃபைல், இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஜேசிபி கார்டு நம்பரில் ஏபிசி வேல்யூ, அந்த ஃபேஸ் குரூப்பு, செல் பேராமீட்டர்ஸு அதெல்லாம் நம்ம அந்த ஜேசிபி கார்டு நம்பர் அந்த இதுலேயே உங்களுக்கு இருக்கும். அதுக்கு கரஸ்பாண்டிங் நமக்கு என்ன டேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காப்பர் ஆக்சைடில் என்ன செல் பேராமீட்டர்ஸ் ஃபேஸ் குரூப் வந்திருக்கோ அந்த ரிலேட்டடாக நம்ம எடுத்து இங்கே CF டவுன்லோட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நானும் ஒரு டேட்டாவை அதே மாதிரி இதில் நிறைய காம்போசிஷன் இருக்கும், CU2O CU4 இது மாதிரி நிறைய காம்போசிஷன் இருக்கும். நமக்கு என்ன டேட்டாவோ அதை கரஸ்பாண்டிங் CF ஃபைலில் நம்ம டவுன்லோட் போட்டுட்டு நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த டேட்டா வந்து என்னோடய மேட்ச் ஆகிருக்க இது. இப்போ நான் இதை டவுன்லோட் போடுறேன். CIF ஃபைல் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். இது டவுன்லோட் ஆனவுடனே நம்மளுடைய சாஃப்ட்வேரில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த சாஃப்ட்வேரில் இதை நம்ம போய் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டேட்டாவை நம்ம ஃபோல்டரில் சாஃப்ட்வேர் இருக்கும், அதில் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டா எல்லாத்தையும் இதுதான் இந்த ரெஃபரன்ஸோட ஆர்டிக்கல், CFோட ஆர்டிக்கல். இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் வித் வெஸ்டா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ண போகிறேன். வெஸ்டா சாஃப்ட்வேர் எங்கே உங்களுக்கு ஃபோல்டரில் இருக்கோ அங்கே கிளிக் பண்ணி அதை ஆல்ரெடி டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த கரஸ்பாண்டிங் அந்த மெட்டீரியல் அந்த காம்போசிஷன் கணக்கான வெஸ்டா ஸ்ட்ரக்சர் ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், வெஸ்டாங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் விசுவலைசேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் தான் வெஸ்டா சாஃப்ட்வேருங்கிறாங்க. இந்த இதில் இருக்குது. நான் இப்போ ஓப்பன்னு கொடுத்து அந்த CF ஃபைலில் போய்ட்டு ஓப்பன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த CF அந்த டேட்டா ஃபைல் டவுன்லோட்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி ஓப்பன்னு கொடுங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த நம்ம எடுத்த காப்பர் ஆக்சைடுக்கான ஸ்ட்ரக்சர் இது வந்து என்னது, இதில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நம்ம ரொட்டேட் பண்ணி நமக்கு எந்த ஆங்கிளில் வேணுமோ நம்ம அந்த ஆங்கிளுக்கு ஸ்ட்ரக்சரை நம்ம விசுவலைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ ஏங்கிறது ஆப்ஷனு நம்ம ஹேண்ட்லேயும் அதாவது ரொட்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏ பேட்டர்ன் பி பேட்டர்ன் C பேட்டர்ன், அதாவது என்னென்னா அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற அந்த இதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எந்த விசுவலைஸில் நமக்கு வேணும், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் வியூவில் வேணும் அப்படிங்கிறது. இப்போ இது இந்த வியூ இருக்குது, இங்கேயும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லையா அங்கே கிளிக் பண்ணியும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ கார்னரில் பாருங்கள், உங்களுக்கு லெஃப்ட் கார்னரில் ABCன்னு இருக்கும், அதையும் வச்சு இது பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது கரஸ்பாண்டிங் வேல்யூ செல் யூனிட்டு வால்யூமு அந்த எல்லாமே டேட்டா இங்கே உங்களுக்கு
உங்களுடைய கார்டில் உள்ள மேட்ச் ஆன மாதிரி ஏபிசி வேல்யூ, ஆல்ஃபா, பீட்டா, அந்த எக்ஸ்ஆர்டியில் உள்ள எல்லா கார்டுக்கான மேட்சிங் எல்லாமே இங்கேயே உங்களுக்கு ஷோ ஆயிரும், கரஸ்பாண்டிங் டேட்டா எல்லாமே. இப்போ இதை எப்படி நம்ம இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் சொன்னேன் தெரியுங்களா, ஏ பேட்டர்ன். இப்போ பி கிளிக் பண்ணிங்கன்னா பியோட ஆங்கிள், சி கிளிக் பண்ணால் சியோட இது. நமக்கு இப்போ பால்னு கொடுத்திங்கன்னா நமக்கு எந்த ஸ்பெரிக்கல், ஸ்ட்ரக்சரலாக, வெர்டிகலாக, நமக்கு எந்த ஆங்கிள், எந்த ரொட்டேஷனில், எந்த நோட்டேஷனில் அந்த வேணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன ஆப்ஷன்னா, ஃபைலில் போயிருங்க. போயிட்டு கீழே ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்பர்ட் அந்த ரோஸ்டர் இமேஜ்னு இருக்கிறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிஎன்பி இமேஜா, டிஃபா, உங்களுக்கு ஜேபிஜி இமேஜா, என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ நம்ம அதை கொடுத்துட்டு ஃபைல் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிஓ, அது எக்ஸாம்பிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோடனே இப்போ பாருங்கள், அதனோட ஸ்கேல் சைஸ்னால் என்னென்னா விசுவல் பண்ணுற அந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு என்னலாஜா வேணுமாங்கன்னு பாருங்கள். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே இதை எடுத்து உங்களுடைய எக்ஸ்ஆர்டி இமேஜ் பக்கத்தில் இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்ஆர்டி இமேஜுக்குள்ளேயே கட் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட்டு இல்லை இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு எதுவும் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இதே மாதிரி சிங்கிள் மெட்டீரியல் பண்ணலாம். பைனரி மெட்டல் ஆக்சைடு நம்ம எடுக்கலாம். பைனரி மெட்டல் ஆக்சைடு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டான்சியம், மாலிபிடியம், SrMuO4, அது மாதிரி நிறைய இது எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம எப்படி டவுன்லோட் போடுறதுன்னு பார்ப்போம். பெஸ்ட்டாக ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு போட்டிங்கன்னா வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 லிங்க் விண்டோஸ் வரும், 64ம் வரும். கீழே பாருங்கள், அது அந்த இது எம்பி வந்து 8 MB இருக்கும், இதுவும் இருக்கும். உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ அந்த கான்ஃபிகரேஷனை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் போட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீலி அவைலபிள் தான், ஒன்றும் நம்ம இதுக்கு பே பண்ண தேவையில்லை. டவுன்லோட் வேஸ்ட்டான்னு இருக்குது தெரியுங்களா, இந்த லிங்க்கில் போய் நம்ம டவுன்லோட் போட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.